ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎல் பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு தான் இன்னைக்கு வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னெல்லாம், இது தவிர என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு லிஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஎல் பேங்கோட ஷாப் ரைட் கிரெடிட் கார்டு, ஆர்பிஎல் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு, இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு லிஸ்ட்ல வந்து இருக்குது. ஸோ நீங்க வந்து இந்த மாசத்துல இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே அப்ளை பண்றதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த கிரெடிட் கார்டை தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஈஸியாக இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவலும் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு டோட்டலாக ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ஆர்பிஎல் பேங்க் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற நேமில், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ஆர்பிஎல் பேங்க் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு அப்படிங்கிற நேமில். ஒன்று இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு, இன்னொன்று இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு. இந்த மாதிரி ரெண்டு நேமில் இந்த கிரெடிட் கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கிரெடிட் கார்டுக்குமே அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட் அண்ட் சார்ஜஸ் வந்து டோட்டலாக டிஃபர் ஆக தான் செய்யும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியன் ஆயிலில் அதிகமாக நான் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவேன். எனக்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டில் நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்பிஎல் பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாயினிங் ஃபீ அதிகமாக இருந்தாலும் டிஸ்கவுண்ட் எனக்கு அதிகமாக கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் அதிகமாக ஃபியூல் பர்ச்சேஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்பிஎல் பேங்கோட கிரெடிட் கார்டை பொறுத்த வரலையும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 8.5% வரைக்கும் ஃபியூல் ஸ்டேஷனில் உங்களால் வந்து டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஒர்த்தபுளான ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு ஈக்குவலாக எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பிபிசிஎல் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 7.5% வரைக்கும் உங்களால் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதுல. ஸோ உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க்ல தான் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த கிரெடிட் கார்டோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே இது உங்களுக்கு வந்துட்டு இந்தியன் ஆயிலில் தான் அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க ஸோ நீங்கள் ஆர்பிஎல் பேங்கோட கிரெடிட் கார்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதில் 8.5% வரைக்கும் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டும் இதில் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிரெடிட் கார்டுக்கும் உள்ள டிஃபரை வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் ஆர்பிஎல் பேங்க் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வெறும் 500 ரூபாய் மட்டும்தான். அதே மாதிரி அடுத்த வருஷம் ரெனிவல் ஃபீயும் வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ பிடிப்பாங்க. அதே இது வந்து இந்தியன் ஆயிலோட எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து 1500 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் ரெனிவல் ஃபீமே 1500 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கு உங்களால் 100 லிட்டர் ஃபியூலுக்கான மணியை உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே இது வந்து எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக உங்களால் 250 லிட்டர் ஃபியூலுக்கான மணியை வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஜாயினிங் ஃபீ பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தபுளான பெனிஃபிட் வந்து இதில் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் 6% வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். இது எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 8.5% வரைக்கும் உங்களால் வந்து டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். ஒரு ஃபியூல் பாயிண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35 பைசாவாக தான் இருந்து ஒரு 1 இயர் பேக்கில் பார்த்தீங்கன்னா. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 50 பைசாவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கிரெடிட் கார்டிலலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபியூல் ஸ்டேஷனில் கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 25 பைசா, 10 பைசா, 20 பைசா இந்த மாதிரி இருக்கும். பட் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஃபியூல் பாயிண்டோட வேல்யூ, அதாவது ரிவார்ட்ஸ் பாயிண்டோட வேல்யூ 50 பைசா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு கிரெடிட் கார்டுலையுமே கிடைக்கக்கூடிய வெல்கம் பெனிஃபிட்டை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. ஸோ இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டாக 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா ஃபிசிக்கல் கார்டை நீங்கள் ஆக்டிவேட் வந்து பண்ணுவீங்க. ஆக்டிவேட் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ள 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு பர்ச்சேசிங்கில் வந்து பெயில் பேமெண்ட் வந்து பண்ணணும். அப்படி இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு பர்ச்சேசிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு. ஸோ எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டுலையுமே வெல்கம் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த 3000 ரிவார்ட்ஸ் பாயிண்டை ரீடீம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாயினிங் ஃபீயை டேலி பண்ணும் விதமாக இதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்டை வாங்குறதுக்கும் உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். இந்த ஒரு கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண வித்தின் 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ₹500 மேலே ஏதாவது ஒரு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த 3000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ரெடீம் பண்ணும்போது உங்களுக்கு ₹1500 உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து கிரெடிட்டட் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டில் உங்களுக்கு 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ரெடீம் பண்ணும்போது ₹500 ஒர்த்தான கேஷ்பேக் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே உள்ள ஜாயினிங் ஃபீயை டேலி பண்ணும் விதமாக தான் இந்த ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பெனிஃபிட். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும், அதாவது இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் 6% வரைக்கும் இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1% ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் வந்துட்டு நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது பெர் ₹100 ஒரு ₹100 நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணீங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு 10 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் வந்து கிடைக்கும். ஸோ 10 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ₹5 அதில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 8.5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1%க்கு ஃபியூல் சர்ஜார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். நீங்கள் எந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ண போனதும் உங்களுக்கு அந்த 1% ஃபியூல் சர்ஜார்ஜஸ் அப்படிங்கிற ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த 1% அதில் டிஸ்கவுண்ட் ஆகும். இது போக 7.5% வரைக்கும் உங்களுக்கு ஃபியூல் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ₹100 இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 15 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இது மூலமாக உங்களுக்கு ₹7.50 வரைக்கும், ₹100க்கு ₹7.50 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரெண்ட். இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹100க்கு ₹5 சேவ் ஆகும். இது எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிங்கன்னா ₹7.50 வரைக்கும் வந்து உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ, அதாவது எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து சேவ் பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு. இதை ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு ₹1000 வரைக்கும் உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதாவது 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு ₹1000 கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக, அதாவது இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியாது. பர் மந்த்துக்கு வந்து 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் லிமிட். ஸோ 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு ₹500 வந்து அதில் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு பிகெஸ்டான பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் பெனிஃபிட். ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து ஃபியூல் ஸ்டேஷனை தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ₹100க்கும் சாதாரண இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டாக இருந்ததுன்னா 1 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும், எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டாக இருந்தது அப்படின்னா 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். ஸோ இந்த ஒரு மைல்ஸ்டோன் பெனிஃபிட் 2 கிரெடிட் கார்டுலையுமே வந்து காமன் தான். இந்த கிரெடிட் கார்டு மூலமாக லாஸ்ட் 3 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 75,000க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு ₹500 வந்து கிடைக்கும் கேஷாக. அதே இது வந்து லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே நீங்கள் ₹3,00,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு ₹2000 அதில் கேஷ்பேக்கே வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் கார்டுக்கும் உள்ள மைல்ஸ்டோன் பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் கிடைக்குது. உங்களுக்கு விசா கார்டு வேணும்னா விசா கார்டு வாங்கிக்கலாம், இல்லை ரூபே கார்டு வேணும்னா ரூபே கார்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரூபே கார்டு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் UPI ஆப்ஸில் லிங்க் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹500 ஜாயினிங் ஃபீயும், எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1500 ஜாயினிங் ஃபீயும் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு ₹99 ப்ளஸ் GST. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDFC பேங்க் கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய அதே ஃபீ வந்து இதுலேயும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் கரன்சி மார்க்கப் ஃபீ. ஸோ ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 3.5% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. கேஷ் அட்வான்ஸ் ஏதாவது நீங்கள் இதில் இருந்து வித்ட்ரா வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2.5% வரைக்கும் சார்ஜஸ், அப்படி இல்லைனா ₹500. இந்த ரெண்டில் எது ஹையஸ்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சபட்சம் 2.5%லேருந்து அதிகபட்சம் 3.99% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதிகமான ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஆனால் சும்மா நீங்கள் ரீடீம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ₹99 ப்ளஸ் GST வந்து சார்ஜஸ்
சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் அதிகமான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டை ஏர்ன் பண்ணிவிட்டு ஒன் டைம் நீங்கள் வந்து ரெடீம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து கம்மியாக போகும். ஒரே டைமில் உங்களுக்கு மொத்த பாயிண்ட்டையும் ரெடீமும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரெடிட் கார்ட்லேயும் உள்ள பெனிஃபிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு பற்றின டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதிகமாக வந்து இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் தான் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க. என்கிட்ட நிறைய கார் இருக்குது, இல்லை பைக் நிறையா இருக்குது, பைக்குக்கு நான் அதிகமாக வந்து இந்தியன் ஆயிலில் தான் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான கிரெடிட் கார்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக அதிகபட்சமாக 250 லிட்டர் ஃபியூலுக்கான மணியை வந்து உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.